வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். தீபாவளி ஸ்பெஷல் நெய் மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி டேஸ்ட்டாக நல்லா மைசூர் பாக் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ தேவையானது 1 கப் அளவு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 1.5 கப் அளவு ஜீனி, 1.5 கப் அளவு நெய் எடுத்துக்கணும். இப்போ 1 கப்பு அளவு பாதி அளவு எண்ணெயும் பாதி அளவு நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு தனியாக பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கிண்டையில் நம்ம சேர்த்து ஊற்றிக்கிறலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1.5 கப் ஜீனியவும் நம்ம சேர்த்துக்கிறணும். நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோமோ அந்த கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். இப்போ 1 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறணும் நம்ம ஜீனி பாகு செய்கிறதுக்கு. இப்போ தண்ணி 1 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாகு நல்லா பாகு பதம் வர தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுக்கு செய்கிற அளவுக்கு அந்த பாகை விட கொஞ்சம் கூடுதலாக பிசுபிசுப்பு தன்மையோடு வர்ற மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துறீங்க. அதில் 1 கப்பு கடலை மாவை கொட்டியாச்சு. அது கூடயே 1 கப் அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றி அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வறுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க வறுத்துக்கிறலாம். இதை நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்றதுனால பச்சை ஸ்மெல்லாம் வராது. நல்லா நம்ம திருப்பி அந்த வேக்காடு கொடுக்க அதில் அந்த பச்சை ஸ்மெல்லே இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஜீனி நல்லா மெல்ட் ஆகி நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு நல்லா வந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு இப்படி தொட்டால் கொஞ்சம் கம்பி மாதிரி வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம்லாம் அதிகம் வர தேவையில்லை. நல்லா பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலே போதும், தண்ணியாக இருந்துடக்கூடாது. இப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கிறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நெய் எண்ணெய் கடலை மாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச கலவையை இப்போ ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம ஊற்றின அந்த கடலை மாவு இப்போ தண்ணியாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறணும். இப்போ ஒரு 1/2 கப்பு நம்ம எடுத்து வச்சுருந்ததுலேருந்து ஒரு 1/4 கப்பு அளவு நெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம ஊற்றின நெய்யை உள்ளே ஃபுல்லாக அது இழுத்துக்கும். அது நல்லா அந்த வெந்து முடித்தோன்னா மறுபடியும் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் மீதி நெய்யவும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த இது செய்கிறதுக்கு 2 கப்பு நெய்யும் கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு எண்ணெய் 1 கப்பு நெய்யும் கூட எடுத்துக்கலாம். மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெய்யை சேர்த்துருக்கோம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலையும் செய்யலாம், பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரியும் செய்யலாம். மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லா நெய்யவுமே ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கிறணும். இல்லாட்டி பச்சை ஸ்மெல் சீக்கிரமே அது ஒரு மாதிரி முறிஞ்ச மாதிரி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் திரண்டு திக்காக வரும். அந்த மாவோட கலரே கொஞ்சம் மாறும். அந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு நல்லா அந்த ஓரங்களில் ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதம் கொஞ்சம் கரெக்டான பதமாக இருக்கும். அது நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி எந்த பிளேட்டில் மாற்ற போகிறோமோ அதில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ மைசூர் பாக் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தூக்கி கொட்டிடணும் தட்டில். நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த தட்டில் இப்போ உடனே கொட்டிடணும். வச்சுட்டோன்னா இறுக்கமாயிரும், பாத்திரத்தில் ஒட்டிக்கும். உடனே நல்லா ஊற்றிடணும். இப்போ நல்லா ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி விட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் பண்ணிக்கிறணும். பிளேட்டை கொஞ்சம் டேப் பண்ணிக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்பவே சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும். அப்போவுமே சூடாக தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கட் பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறோமோ அந்த இதுக்கு நம்ம இஷ்டப்படி கட் பண்ணிக்கிறலாம். அப்போ தான் நம்ம திருப்பி மைசூர் பாக்கு எடுக்கையில் அந்த அச்சு கரெக்டாக வரும். இல்லாட்டி உடஞ்சிரும். ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா அது அவ்வளோவா வராது. நம்ம எடுக்கையில் உடஞ்சிருது. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ
இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போயுமே கொஞ்சம் சூடு இருக்குது. கொஞ்சம் இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். இப்போ இதை ட்ரேயில் ஊற்றினோன்னா ஒரே ஷேஃபில் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டில் ஊற்றிருக்கிறதுனால இந்த ஷேஃபில் இருக்குது. நம்மளுக்கு எப்படி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். நம்மளோட மைசூர் பாக் சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட சுவையான நெய் மைசூர் பாக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.